அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 14/3/2026 அருமையான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 30ஆம் நாள் அருமையான சனிக்கிழமை. சனி ஓரை கடனை திருப்பி செலுத்துவதற்கும் நீங்க வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம ஏற்கனவே நிறைய கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒவ்வொரு விஷயத்தை பத்தி, டெய்லரை பத்தி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, புத்தகத்தை பத்தி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் உங்க கமெண்ட்ஸ்க்கெல்லாம் என்னால சில இடத்துல ரிப்ளை பண்ண முடியலனாலும் உங்க எல்லா கமெண்ட்டையும் நான் படிக்கிறேன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நிச்சயமா படிப்பேன். ஏன்னா ஜாதகம் பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் கமெண்ட்டை படிச்சு சில நேரம், அதாவது 2 வேலை செய்வேன் நான் எப்பவுமே. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா செய்தி ஓடிக்கிட்டே இருக்கும், ஜாதகம் பேசிட்டு இருப்பேன். நீங்க கமெண்ட்டை படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஜாதகம் பேசிட்டு இருக்கும்போது எங்கேயும் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியாது. பட் ஆனால் கமெண்ட் எல்லாமே யார் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத படிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து பேராதரவு கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. 15ஆம் தேதி நம்ம டெக்ஸ்வேலி நிறுவனம் ஓபன் செய்யப்பட இருக்கிறது. டெக்ஸ்வேலி பக்கத்தில் ஃபார்ச்சூன் சிட்டி அப்படிங்கிற புதிய மால் ஒன்று ஓபன் பண்ண இருக்கு. இதை திறந்து வைக்கிறதுக்காக 15ஆம் தேதி டெக்ஸ்வேலி வர்றேன். வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க வந்து மாலை 6 மணிக்கு டெக்ஸ்வேலி அலுவலகத்துக்கு வாங்க. நம்ம அங்க ஒன்றாக சந்திப்போம். வாங்க. திதி யோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். காலை 7:22 வரைக்கும் தசமி, அதன் பின்பு ஏகாதசி. அதிகாலை 2:17 வரைக்கும் பூராடம், அதன் பின்பு உத்திராடம். காலை 9:55 வரைக்கும் வரியான் நாமயோகம் இருக்கிறது. வரியான் நாமயோகம் அன்னதானம் செய்ய வேண்டிய நாமயோகம். வரியான் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரட்டாதி, யோகி குரு. அவயோக நட்சத்திரம் உத்திரம், அவயோகி சூரியன். அதன் பின்பு பரீகம் நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரட்டாதி, யோகி சனி. அவயோக நட்சத்திரம் ஹஸ்தம், அவயோகி சந்திரன். காலை 7:22 வரைக்கும் பத்திரை கரணம் கேது. அதன் பின்பு இரவு 7:52 வரைக்கும் பவகரணம் செவ்வாய். அதன் பின்பு பாலவ கரணம் ராகு. நவீன இயற்பியலின் தந்தை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவருடைய பிறந்த தினம். ஐன்ஸ்டைனுடைய வார்த்தைகள்ல உங்களுக்கு மிகவும் பிடித்தது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அதே போல காரல் மார்க்ஸ் அவருடைய நினைவு தினம் நண்பர்களே. காரல் மார்க்ஸை பத்தி உங்களுக்கு பிடிச்ச விஷயம், அவருடைய புத்தகங்கள்ல நீங்க என்ன புத்தகம் படிச்சிருக்கீங்க, அவர் சொன்ன தத்துவத்துல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. கோட்பாடு இயற்பியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங் அவருடைய நினைவு தினம். நான் இந்த புத்தகத்தை தேடி தான் கோயம்புத்தூர் போயிருந்தேன் விஜயா பதிப்பகத்துக்கு. விஜயா பதிப்பகத்துல தான் இந்த புத்தகத்தை போட்டிருந்தாங்க. ஒரு விஞ்ஞானியின் தேடலும் அதன் வேதாத்திரிய முழுமையும் அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதியவர் திரு அழகர் ராமானுஜம் அவர்கள். இவர்தான் கருங்குழியை பற்றியும் ராகுகேதை பற்றியும் எழுதியவர். ஸ்டீபன் ஹாக்கிங் அவருடைய நினைவு தினத்தில் அவருடைய பொற்பாதம் தொட்டு நான் பணிகிறேன். ஒவ்வொரு தமிழர்களுக்கும், ஒவ்வொரு தமிழனுக்கும் நீங்க வந்து தமிழனாய் பிறந்த ஒவ்வொருவனும் ஸ்டீபன் ஹாக்கிங்கின் பொற்பாதம் தொட வேண்டும். ஏன்னா தமிழனின் பெருமை நீங்க வந்து போப்பாண்டவர் வரை சென்றதற்கு இந்த ஸ்டீபன் ஹாக்கிங் முக்கியமான காரணம். விஜயா பதிப்பகத்தில் அந்த புத்தகத்தை திரும்ப போட சொல்லி இருக்கிறோம். அந்த புத்தகம் போட்டா நான் வந்து உங்களுக்கு தர்றேன். அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க. ஐயா அழகர் ராமானுஜம் அவர்கள் எழுதிய அருமையான ஒரு இயற்பியல் துறை பேராசிரியர். அவர் ரொம்ப வேதாத்திரி மகரிஷியின் சீடர்களில் ஒருவராக இருந்தவர். ரொம்ப அருமையான ஒரு புத்தகம், எனக்கு மிகவும் பிடித்த புத்தகம். ஒரு காலத்தில் அந்த புத்தகம் எழுதும் பொழுது நான் அவர் பக்கத்திலேயே இருந்து இந்த புத்தகத்தை நான் விஜயா பதிப்பகம் வரை சென்று நான் பிரிண்ட் செஞ்சிருக்கிறேன். ஒரு காலத்துல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த புத்தகத்தை நான் ரொம்ப திரும்ப படிச்சிருக்கேன். அந்த புக்கை ஐயா சைன் பண்ண புக்கே எங்கிட்ட இருந்தது. அதை வந்து இந்த புத்தகம் கடன் வேணும்னு மட்டும் தயவு செஞ்சு எங்கிட்ட யாரும் வந்து கேட்காதீங்க. எந்த புத்தகத்தையும் திருப்பியே கொடுக்க மாட்டீங்க. வாங்கின காசை தான் திருப்பி கொடுக்க மாட்டாங்கன்னு பார்த்தா வாங்கின புத்தகத்தையும் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அதான் பெரிய மன உளைச்சலா இருக்குது. அதனால இந்த புத்தகம் ஒரு 300 காப்பி போட சொல்லி இருக்கிறேன். ஸோ இந்த 300 காப்பி வந்தவொடனே நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வந்து இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். ஒரு அருமையான ஒரு புத்தகம் இந்த புத்தகம். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். குரு மிதனத்துல, கேது சிம்மத்துல, சந்திரன் மகரத்துல, சூரியன் புதன் செவ்வாய் ராகு 4 பேரும் ஒன்னா கும்பத்துல, சுக்கிரனும் சனி பகவானும் மீனத்தில். சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். வாங்க நண்பர்களே, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் தான் முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம்.
திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி. ஆந்தை முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில், 25% மட்டுமே காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, ஒரு பொன்னான மாலை வேலை. இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு 6ஆம் ஜாமம் நடை, 50% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில், 25% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதையும் துவங்க வேண்டாம், ஏன்னா 25% மட்டுமே காரிய வெற்றி. பறவை துயிலில் இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர். 2ஆம் ஜாமம் துயில், அதனால் முதல் 2 ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை, 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில், உங்கள் பறவை 25% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, அரசு வேலை செய்ய இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள், பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம், மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. ஸோ கோழி படுபக்ஷி. சனிக்கிழமை அன்னைக்கு கோழி முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது. அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம். அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க. ரெகுலராக செஞ்சிட்ருக்கிற வேலையை செய்யுங்க. புதுசாக ஒன்று துவங்கணும், புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும், சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில், 25% வெற்றி. அதனால் 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு. 4ஆம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது, அரசு வேலை செய்கிறது பறவை, 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 7ஆம் ஜாமம் ஊன், 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர். 9ஆம் ஜாமம் நடை, 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம், ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை. இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவசி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.